சல்லையான வணக்கம் மக்களே. பாருங்கள், கடலை போட ஆரம்பித்தாச்சு. ரேலி கட்டுறாங்க. 4 பேர் வந்திருக்காங்க ரேலி கட்ட. சூப்பராக இருக்குது. உழவு அருமையாக ரேலி கட்டி ஆகுது. இந்த பாருங்க, இந்த வர்றாங்க மாம்சு வர்றாங்க. என்ன ரேலி கட்டி ஆகுதா? கட்டுங்க கட்டுங்க. இந்த உங்கள்கிட்ட கேட்போம். இந்த மாம்சு தான் அடி கன் மாதிரி வைரக்கட்டை மாதிரி இருக்காப்புல. சொல்லுங்க, ரேலி கட்டி ஆகுதா? என்ன பண்றீங்க? இதெல்லாம் ஒரு வேலையா? மணி 12 மணிக்குள்ள தூக்கி எஞ்சிட்டு போன 5-6 மாவும் என்ன அது ஒரு பெருசுங்கிற? அப்படியா? அட்ரா சக்க பாருங்க, தாத்தான்னு தான் சொல்லணும். ஆனால் மாம்சு பாருங்க, 5-6 மா இந்த இது வந்து ரேலி கட்டை வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாங்கிறாப்புல. சூப்பர் சூப்பர். அப்புறம் காலை சாப்பாடு என்ன? காலை சாப்பாடு வந்துருச்சா? காலை சாப்பாடு வரலையா? சொல்லி விட்டுருக்கு. இப்போ தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வந்துடும். ரைட்டு, விடுங்க. அருமையாக போட்டு கொடுங்க. நல்ல விலையான தடவை காலடி வச்சிருக்கிய. சரி சரிங்க ஐயா. அங்கே வந்து ரேலி கட்டிகிட்டு இருக்காங்க 4 ஆள். லாஸ்ட் பங்கு ஓட்டுறதுனால காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட் பங்கு ஓட்டுறாப்புல, அதனால் சரி இப்போ எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து கடலரிசி போட்டாச்சு. அந்த உருட்டு மிஷின் வச்சு உருட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த அச்சு தெரியுது பாருங்கள், புள்ளி 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 புள்ளியாக. ஒரு 3 இன்ச்சு ஆழத்தில் வந்து கடலரிசி அதில் விழுந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பங்கு ஒரு 1 ஏக்கர் போல். காலையில் ஒரு 12:30 போல் வந்தாங்க. 12-12:30க்கு ஆரம்பித்தாங்க. ஒரு 1 ஏக்கர் போல் போட்டிருக்காங்க. 3 மா 300 குழி. ஒரு மாங்கிறது 100 குழி. ஸோ இதை போட்டுட்டு இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்டாங்க இவங்க மட்டும். ஏன்னா இவங்க வந்து கடலரிசி போட்டவங்க வந்து இன்னொரு இடத்துல கடலரிசி உருட்டி மிஷினில் போட்டுட்டு இப்போ தான் வந்தாங்க. 12:30க்கு வந்ததுனால மத்தியான சாப்பாடு மட்டும் இங்கே சாப்பிட்டாங்க. காலை சாப்பாடு நம்மளுக்கு வந்து இந்த ரேலி கட்டினாங்க பாருங்கள். இந்த வரப்பு, இந்த வாய்க்கா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வரப்பு இது வந்து மரவள்ளி குச்சி. இதை வெட்டி இந்த வாய்க்கால் அந்த வரப்பில் வைக்கணும். வச்சா இது வந்து நல்ல மரவள்ளி கிழங்கு நல்லா காய்க்கும். ஸோ அதை வெட்டி வைக்கணும். அந்த சாக்கு வந்து நம்ம கடலரிசி அடிச்சுட்டு வந்த சாக்கு. இந்த வீடியோவில் சொல்ல முடியுமா ஒரு மாவுக்கு எத்தனை கடலரிசி உருட்டுறீங்க என்னான்ட்டு? டீட்டெயில் சொல்கிறீங்களா? வீடியோவில் சொல்லணும் எனக்கு டீட்டெயிலு. இது ஒரு மாவுக்கு எவ்வளோ கடலரிசி உருட்டுறீங்க? கல்லை நிறையா வைக்கணும்னு நினச்சி இது பண்ணுறதுக்கு 7-6 போடலாம். ஓகே. கல்லை 4-10 கல்லை வேணும், செடிக்கு 10 கல்லை வேணுங்கிறாரு. 7 மரக்கா 7.5 மரக்கா போடலாம். சரிங்க. வீட்டுக்காரர் சொல்கிறவங்க தான் செய்யணும். ஓ, நம்ம இஷ்டத்துக்கு போடுறோன்னா 6 மரக்கா நாங்கள் போடுவோம். 6 மரக்கா போட்டால் நல்ல கடலை வந்து நல்ல தூர் அடித்து கிளை அடித்து வைக்குங்கிறீங்க. ஏன்னா கொடி கீழே விழுந்தா மட்டும்தான் கிளையிலேருந்து கல்லை வரும். ஓகே. அது கொடி கீழே விழுவாம பூ மாதிரி இப்படி என்னன்னா அந்த அடித்தூர்ல இருக்க 4 விழுதுல தான் கல்ல வரும். சரி சரி. இப்போ இறங்கினா மட்டும்தான் கல்ல. இப்போ இங்க வந்து 7 மரக்கா ரேட்ல போடுறீங்க. இது விழுது இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. சரி, அதனால பாப்போம். அரிக்கும் போது பாப்போம், எப்படி டெஸ்ட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றீங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் கிடையாது, சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். இது ஒரு சில விஷயம் நிறைய இருக்கு, கல்லைகளை பொறுத்து இருக்கு. சரி. கல்லைகளை அரிசிலே கல்லரிசிலே நிறைய கல்லை இருக்கு. அப்படிங்களா? இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாமா? 44-7 வெஸ்டர்ன் 44 கிருப்பை குத்துக்கல்ல நாட்டுக்கல்லையிலே குத்துக்கல்ல போட்டோம்னா அது ஒரு மாதிரி விளையும். ஓகே. அது 100 குத்துக்கல்ல மேக்ஸிமம் கிடைக்கிற இது இல்லை. ஒரு சில ஆளுகள் போடுறாங்க, அது இங்கே கிடையாது, ஏரியாவில் கிடையாது. இது வந்து வெஸ்டர்ன் 44 அன்னைக்கு போடுறது. இது வெஸ்டர்ன் 44. நல்லா இருக்கா கடலரிசி? கல்லரிசி பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரிங்க சரி. இது மிஷின் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அந்த மிஷினு உளுந்து, எள்ளு, உளுந்து, நெல்லு. நெல்லுமா? நெல்லு உணலாம், வர நெல் உணறனா உணலாம். சரி. கடலை, சோளம், சோளம் உணலாம், பருத்தி.
பருத்திமா ஊனலாம். சரி சரி பரவாயில்லையே. நீங்கள் எல்லாமே ஊனியிருக்கீங்க. ஆ எள்ளு மட்டும் போட முடியாது. சரி சரி. ஆ ஆ சரிங்க சரி சரி. அப்படியே நீங்கள் உருட்டிக்கிட்டே பேசுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆள் எத்தனை இது உருட்டலாம் கடலரிசி போட்டால்? என்ன மரக்கா கணக்குலையா? ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 20 மரக்கா. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா மாவுக்கு 7 மரக்கானா 3021 ஒரு 3 மா 4 மா வரையிலும் போடலாம். ஆ அது நல்லா ஆரோக்கியமாக உங்களை மாதிரி இருக்கணும். ஃபாஸ்ட்டாக தள்ளுறாப்புல தள்ளுறது தான் இதில் வேலையே. சரி சரி சரி. டயர்டு ஆகாதா உங்களுக்கு? டயர்டு ஆகாதா? சரி. ஆ ஆ ஆ கரெக்டு. சரிங்க சரி சரி. முன்னாடியெல்லாம் ஏரில் போட்டாங்களே, இது ரிசல்ட் எப்படிங்க இந்த மிஷினில் போடுறது? உங்களை நோண்டலைங்க. எப்படி உங்களுக்கு நீங்களாம் வருஷம் போடுறீங்களே, நல்லா விளைஞ்சிருக்கா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆ ஆ ஓ சரி சரி சரி. சரி சரி. இங்கே நீங்கள் இப்போ ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நீங்கள் தான் இன்சார்ஜா? நீங்கள் ஓ மாமா மச்சனை ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்றது. ஆ ஆ ஆ சரி 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 சரி. ஆ மம்பட்டியை தூக்கிட்டு போகிறாப்புல மிஷினை தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம் 2 ஆள். சரி 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 சரி. என்னங்க விளையிறதெல்லாம் இருக்குது. நம்ம மண் நல்லா இருக்கா? உழவு நல்லா இருக்கா? ஆ ஈரம் 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்கணுமா? கொழுவில் அது மாதிரி தானே அடிச்சிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. நேற்று நைட்டு வேற. ஆ ஆ நேற்று தானே மத்தியானத்துக்கு மேலே ஓட்டணும் வந்தது. ஆ ஆ ஆ சரி சரி. ஆமாம் ஆமாம். இது வந்து நேற்று மத்தியானம் தான் 2வது ஓட்டு கொழுவில் ஓட்டுனாங்க. அதான் பில்லு வதங்கலை. ஆ சரி சரி சரி. ஆமாம் ஆமாம். ஆ ஆ நீங்கள் மற்ற இடத்துல ஓட்டுனதுக்கும் இந்த மண்ணுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது? எப்படி மணல் எப்படி இருக்குது? பொழப்பு இதோட மொட்டை மணல்லாம் இருக்கா? அப்படியா? சரி சரி சரி. ஆ ஆ சரி சரி சரி. நல்லா ஜாலியாக தான். அதான் மாமா மச்சனைங்கிறீங்க ஃப்ரெண்டுங்கிறீங்க, ஜாலியாக இருக்கும். கிளைமேட்டு வெயில் இல்லாமல் இருந்தால் டயர்டு தெரியாது. ஆ டயர்டு கோடையில் சித்திரப்பட்டம் உழவு நல்லா இருக்கணும். ஓகே. எருவு போடணும். ஆ ஒரு அரிசி வந்து ஒரு அரிசிக்கு வந்து ரவுண்டு வந்து அதாவது ஒரு 1/2 அடியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். 1/2 அடிக்கு கம்மி. ஒரு அரிசிக்கு இன்னொரு அரிசிக்கு கேப்பு 1/2 அடிக்கு கம்மியாக இருக்கணும். ஆ ஒரு அரிசி முளைச்சினா 40 கல்ல வைக்கணும். ஓ அந்த அளவுக்கு நம்ம போடணும். ஓகே. நல்லா உழவா இருக்கணும். உரம் போடணும். உரம் போடணும். சும்மா சும்மா அரிசியை போட்டுவிட்டு மாக்கணக்கில் கடலை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆகாது. சரி சரி. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து நீங்கள் உருட்டி கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து 10 நாள் அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்குது உங்களுக்கு. ஆ சரி. நீங்கள் மனசு வைக்கணுமா? சரி அண்ணனுக்கு ஓட்டி கொடுக்கலாம். இல்லை எனக்கு முடியாது. ஆ ஆ ஆ ஆமாம். உங்களை நம்பி தான் இருப்பாங்க.
யார் கரெக்டாக உழவு கரெக்டாக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு டேட் இருக்கு, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. ஆ நம்ம நாள் வரோம்னா நம்ம இன்னைக்கு வருவோம், நாளைக்கு வருவோம், விட்டுருவோம். அதுக்கு மேலே எல்லாம் சொல்ல மாட்டீங்க. 3 நாள் 4 நாள் டிஃப்ரெண்ட். சரி சரி. செவ்வாய்க்கிழமைக்கு யார் சொன்னா செய்வோம், திங்கக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒரு 4 நாள் 6 நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இது எப்படிங்க மரக்காவுக்கு எவ்வளோ காஸ்ட் வாங்குறீங்க? உங்களுக்கு சம்பளம் கட்டுதா? இப்போதைக்கு 130, கோடையில் ஓட்டினா 150. 150 கோடையில் சித்திரப்பட்டம். சரி. 150 ஏன்னா வெயிலின் தாக்கம் உருட்ட முடியாது பாவம். ஆமாம் ஆமாம், விவசாயம் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், அதனால அந்த நேரத்தில் குறைச்சி ரேட்டு பேசிக்க மாட்டோம். சரி சரி. ஆமாம், வெயில் அதிக வெயிலில் நீங்கள் உருட்டணும், காலு சுடும், ஒரே வெயிலாக இருக்கும்போது நம்மளால தள்ள முடியாது. மரக்காவுக்கு 130, மாக்கணக்கில் ஓட்டும்போது 4000 ரூபாய்க்கு ஓட்டும். ஏக்கருக்கு ஏக்கருக்கு 4000. சரி சரி. அப்படியும் ஓட்டு குடிக்கிறீங்க, ஏக்கர் கணக்கும் ஓட்டுறீங்க, மரக்கா கணக்கும் ஓட்டுறீங்க. உண்டு. அது எப்படி ஏக்கர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் அளவுக்கு மிஷின் இப்போதான். ஃபோன்லேயே அளவு எடுத்துருவீங்களா? சூப்பர். அதான் எல்லாருமே பண்ணுறாங்க, நடவு நட்டுட்டு டக்குன்னு செல் எடுத்து வரப்போ சுற்றி வந்துடுறாங்க. எதுவும் கூட குறைச்செல்லாம் சொல்ல முடியாதுங்க. சூப்பர் சூப்பர். சரி நம்ம ரொம்ப நன்றி, பாய் சொல்லுங்கள். எல்லாரும் விவசாயத்தை காப்பாற்றணும்னு சொல்லிடுங்க உங்கள் தலைமையில். காப்பாற்றணும்னு சொல்லக்கூடாது. ஏன் விவசாயத்தை காப்பாற்றணும் தானே எல்லாம் நினைக்கிறாங்க. அதை ஒரு கடைசியில் சொல்லுங்கள், ஏன் கஷ்டமாக நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா விவசாயத்தை காப்பாங்க பொண்ணு. ஆமாம், அதெல்லாம் கேட்க வேண்டாம். அதான் இருக்கும். அது தானாகவே நடக்கும்ல, அழியாதுங்கிறீங்க. அது தானாகவே நடக்கும். சரிங்க, சரி சரி சரி. அதனால அது பிரச்சனை கிடையாது. தானாகவே நடக்கும். சூப்பர் சூப்பர். சரிங்க நண்பரே, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. நல்லா கடலரிசி போடுங்க, நல்லா விளையணும்னு வேண்டிக்கங்க. 4 கடலை வைக்கணும்னுலாம் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலே, எனக்கே ஒரு ப்ராப்பர் அதுதான். சரி சரி சரி. சரி நண்பா, தேங்க்யூ. ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் நிறைய வேர் பூச்சி, அந்த பூஞ்சா நோய் விழுந்து இப்போ நிறைய செடி பட்டுருது. அதுதான் இந்த டைம் பண்ணணும் ப்ராப்பராக. சரி நண்பா, பாய் சொல்லுங்கள். நீங்களும் ஓட்டிகிட்டு போகிறாப்புல அவர் போயிட்டார். ஓகே ஓகே நண்பர், பாய் பாய் பாய். இங்கே பாருங்கள். ஓகே, பாய் பாய் பாய்.